துன்பமே நல்கும் திருவருட்கருணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கமலி ஸ்ரீ வெங்கடாச்சலம், கோவை சிரவையாதீனம் கௌமார மடாலய பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கின்றேன். தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கம். பல கோடி மக்களின் நாவிலே நடமாடி, சித்தம் பல செய்தி என் சிந்தையில் விளையாடி, சத்தம் தோன்றிய திசை எட்டும் உறவாடி, புத்தம் புதிதாய் புவிக்கு முதலாய் பிறந்திட்ட என் பைந்தமிழே, கோடி கோடி வணக்கங்கள் உனக்கு. இந்திய சுதந்திர போராட்ட வீரர், சிறுவயதிலேயே மல்யுத்தம், தடிவரிசை, வில் பயிற்சி, வால் பயிற்சி, சிலம்பாட்டம் போன்றவற்றில் கை தேர்ந்தவர். கொங்கு நாட்டில் பிறந்த வீரர், 3 முறை ஆங்கிலேயர்களை ஓட ஓட விரட்டிய மாவீரர், முன்னாளில் தீர்த்தகிரி என்று அழைக்கப்பட்ட தீரன் சின்னமலை. ஒரு நாள் மூட்டை மூட்டையாக பணத்தை சுமந்து கொண்டவாறு குதிரையில் மைசூர் மன்னன் ஹைதர் அலியின் நாட்கள் சென்று கொண்டிருந்தனர். அதே சமயம் தீர்த்தகிரி வேட்டையாடி விட்டு வந்து கொண்டிருந்தார். வரிதண்டாளர்கள் ஏழைகளை துன்புறுத்தி அவர்களிடமிருந்த வரிப்பணத்தை பிடுங்கியதை கண்டு மிகவும் கோபம் கொண்டார். வரிதண்டாளர்களிடமிருந்த வரிப்பணத்தை பிடுங்கி அதை மீண்டும் ஏழைகளிடம் ஒப்படைத்து, கஷ்டப்பட்டு உழைப்பவர்கள் நாங்கள், அதை உண்பவர்கள் மைசூர்காரர்களா? உன் மன்னன் ஹைதர் அலி கேட்டால் சிவன்மலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே ஒரு சின்ன மலை வரிப்பணத்தை பிடுங்கி கொண்டான் என்று சொல்கின்றார். அன்று முதல் தீர்த்தகிரி தீரன் சின்னமலை என்று அழைக்கப்பட்டார். அப்பொழுதிலிருந்து மைசூர் மன்னன் ஹைதர் அலியையும் அவனது மகன் திப்பு சுல்தானையும் எதிர்த்தாக வேண்டும் என்றார். என்ன இருந்தாலும் திப்பு சுல்தான் ஒரு இந்தியன். ஆனால் ஆங்கிலேயர்களை உள்ளே நுழைய விடக்கூடாது என்று எண்ணிய தீரன் சின்னமலை தன்னை போன்ற கொங்கு நாட்டு வீரர்களை ஒரு மாபெரும் படையாக திரட்டி அவர்களுக்கு துணை நின்றார். தீரன் சின்னமலையின் படை ஒரு 1000 2000 இல்லை, சுமார் 4000 படை வீரர்களை கொண்டு ஆங்கிலேயர்களை 3 முறை ஓட ஓட விரட்டினர். ஆங்கிலேயர்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் தீரன் சின்னமலையின் பகுதியை மட்டும் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. பெரிய பெரிய சுதந்திர போராட்ட வீரர்களும் அழிந்தது ஆங்கிலேயர்களின் சூழ்ச்சியாலே. அவ்வாறு ஆங்கிலேயர்கள் சூழ்ச்சி செய்து தீரன் சின்னமலையை கைது செய்தனர். ஆங்கிலேயர்கள், நீ எங்கள் படை தளபதியை வெட்டி போர் வீரர்களை கொன்று ஒரு மாபெரும் இழப்பை ஏற்படுத்தி இருக்கிறாய், இதற்கு உனக்கு தூக்கு தண்டனை மட்டுமே அளிக்கப்படும், ஆனால் அதை நாங்கள் உனக்கு அளிக்கப் போவதில்லை, நீ எங்கள் படை தளபதியாக எங்களுக்கு துணை நிற்க வேண்டும் என்று எவ்வளவோ கெஞ்சி பார்த்தனர். தொடர்ந்து 17 நாட்கள் கெஞ்சினர். ஆனால் அதை தீரன் சின்னமலை ஏற்கவே இல்லை. அந்நியர்களாகிய நீங்கள் இந்நாட்டையால் ஆசைப்பட்டதே தவறு, அப்படி இருக்க ஒருபோதும் உங்களுக்கு துணை நிற்க மாட்டேன் என்று கூற கோபம் கொண்ட ஆங்கிலேயர்கள் அவரை தூக்கு மேடை வரை கொண்டு சென்றனர். என்னை யாரும் தூக்கிலிட வேண்டியதில்லை, என் நாட்டிற்காக, என் நாட்டு மக்களுக்காக நானே இந்த மரண கயிற்றை மாட்டிக்கொள்கிறேன் என்று கூறி வீர மரணம் அடைந்தார். ஞானத்தில் பிறப்பது அறிவருவி, கல்லில் எழுந்தது கலையருவி, சொல்லில் வருவது சுவையருவி, கம்பன் பொழிந்த தமிழருவி. தமிழ் அன்னையும் தமிழின் தொன்மையும் பேச்சின் தன்மையும் என் பேச்சில் இருக்கும் உண்மையும் துணையாக கொண்டு பேச வாய்ப்பளித்து பேச விட்டு அமைதி காத்த அனைவரையும் வணங்குவதே நல்ல பழக்கம், அதுவே எனது வழக்கம், தமிழே என்றும் என் முழக்கம். இதற்கு மேலும் நான் பேசினால் வரும் சுணக்கம். பேசி முடிக்கிறேன். வணக்கம்.